இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிந்தனை உரை ஆன்மா ஆன்மா பாகம் 18. சிறப்பு சிந்தனை உரையை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. நாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கிழமைகளும் அதையே குறிப்பிட்டு வருகின்றோம். பேராசிரியர் பல தலைப்புகளிலே மிக ஆழமான ஆன்மீக சிந்தனை உரைகளை, வேதாத்திரிய ஆன்மீக சிந்தனை உரைகளை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அது நாம் எல்லாம் ஆற்றிய பெரும் பாக்கியம். ஐயாவிடமிருந்து இந்த ஆழமான சிந்தனைகளை நாம் கற்று பெறக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று ஆன்மா 18 என்ற தலைப்பு. இப்பொழுது இந்த ஆன்மா 18 என்ற தலைப்பிலான இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, நமது ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 18ஆம் பாகத்தில் இன்றைக்கு பழிக்கு அஞ்சும் பண்புள்ள சந்ததி என்ற கருத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆத்ம தூய்மைக்கான வழி, அதில் 4 பாகங்களாக சிந்தித்து வருகின்றோம். ஆத்ம தூய்மைக்கான வழி முதலில் என்ன என்றால், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற தலைப்பை பார்த்தோம். அதற்கு என்ன செய்வது? மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே, மனம் அறிவாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை அடுத்து பார்த்தோம். இந்த மனதை எப்படி அறிவது என்றால், காந்த அலைகளும் அதிலே பதிந்த அனுபவங்களும் தானே மனம். எனவே காந்தமே 6 வகையில் தன்மாற்றம் அடைகின்ற ரகசியத்தை ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும் என்ற கருத்திலே சென்ற வாரம் பார்த்தோம். இவற்றின் வெளிப்பாடு, பயன்பாடு என்ன? ஏன் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த ஒன்றை செய்தாலும் நமக்கு ஏதாவது அதில் பலன் இருக்கணும். அப்ப ஆத்ம தூய்மை செய்வதிலே என்ன பலனை நாம் பெற இருக்கின்றோம் என்பது ஒரு முக்கியமான கேள்வி அல்லவா? இதுல 16 பேறுகள் என்று சொல்வார்கள். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவு உயர்ந்த நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, அடக்கம், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்று பேரு 16 இருக்கு. இதுல ஒன்று நன்மக்கட்பேறு. அப்ப இந்த 16 பேர்களும் பெறக்கூடிய வாய்ப்பு எங்கே என்றால், ஆத்ம தூய்மை இருந்தால் எல்லாமே கிடைக்கும். இதிலே சிறப்பான ஒன்று, மற்ற 15 நாம் சிறந்திருந்தாலும்
ஒரு நல்ல ஒரு சந்ததி இல்லை என்று சொன்னால் அத்தனை பெருமைகளும் என்னாகும்? இன்னவருடைய பையனா இவன், இன்னவருடைய பொண்ணா இது, கெட்டு போகுது இல்லையா? அப்போ 16 பேர்களும் நிறைவாக பெற்றால் தான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது, நிறைவு பெறுகிறது, வெற்றி பெறுகிறது. அந்த வகையிலே ஆத்ம தூய்மை பெறுகின்ற போது எப்படி நாம் நல்ல பண்புள்ள சந்ததி பெறுகிறோம் என்ற ஒரு சிந்தனை தான் இன்றைய இந்த வாரம். 7 தலைமுறைகளாக நல்ல ஒழுக்க பழக்கத்தோடு, தர்ம நியதிகளோடு, உண்மையான தெய்வ பக்தியோடு வாழ்கின்ற ஒரு தம்பதிக்கு நிச்சயமாக நல்ல ஒழுக்க பழக்கங்களுடன் உள்ள ஒரு சந்ததி உருவாகும் என்பது வாழ்ந்து கண்ட மகான்களின் அனுபவம். இதற்கு மாறாக முறை மாறுகின்ற தம்பதிக்கு அதற்கு தகுந்த முரண்பட்ட குறைப்பட்ட சந்ததிகளாகத்தான் இருக்கும். ஆத்ம தூய்மை பெறுகின்ற போது மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப தெய்வத்தின் பிள்ளை எப்படி இருக்கும்? சக்தி சிவத்திற்கு முருகன், விநாயகன் 2 குழந்தைகள் சொல்றோம். 2 பேருக்கு என்ன இகழ்ச்சி ஏற்பட்டது? எல்லாம் மேன்மைகள் தானே. அப்ப தெய்வத்தன்மை இருந்தால் தெய்வீக பிள்ளைகள் பிறக்கும் என்பது இயற்கை விதி, தெய்வ நீதி. அதனால் வள்ளுவ சொல்றார், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வ நீதியின்படி, இயற்கை சட்டத்தின்படி வரவேண்டிய இனிமைகள் குறைகின்றன என்றால் காரணம் என்ன? இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம் தீர்ப்பளிக்கிறார் வள்ளுவர். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின், இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. அப்ப ஏன் குறைந்தது? நாரின்மை தோன்றின் குறைவுபட்டால் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம் என்கிறார். ஏன் என்றால் இன்றைய வாழ்க்கை என்பது இன்றைக்கு மட்டுமே நிச்சயிக்கப்படுவதல்ல. இப்போ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறோம். அன்றைக்கு உழைத்த உழைப்புக்கா அந்த 1 மாச சம்பளம்? 30 நாள் உழைப்புக்குத்தான் இன்னைக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்க. அப்போ இன்றைக்கு பெற்ற சம்பளம் இன்றைக்கான கூலி என்று நினைத்தால் அது அறியாமை தானே. அதுபோல இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற வாழ்க்கை அனுபவம் என்பது இன்றைக்குள்ளது மட்டுமல்ல, ஏற்கனவே நமக்கு முன்பு 6 தலைமுறைகள் பெற்ற அனுபவத்தின் தொகுப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. அதனாலதான் வள்ளுவ சொல்வார், தந்தை மகற்காற்றும் நன்று அவையத்து முந்திருப்ப செயல். தாய் தந்தை குழந்தை பெறுகிறார்கள், அதை நல்ல முறையில வளர்த்து பராமரித்து எல்லாம் செய்யறாங்க. இது கடமையா, பொறுப்பா, அல்லது நன்றியா? பெற்றோர் வளர்க்கிறோம், இது கடமையா, பொறுப்பா, நன்றியா? நன்றி என்றால் பெற்றுக்கொண்ட ஒன்றுக்கு திருப்பி செலுத்துவது, அதான நன்றி இல்லையா? ஏதாவது உதவி பெறுகிறோம், அவருக்கு திருப்பி ஒரு நன்மை செய்கின்ற போது அதுக்கு நன்றி பாராட்டுதல் சொல்றோம். இப்போ குழந்தைய நாம் பெற்றிருக்கிறோம், அவனை வளர்க்கிறோம், இது நன்றியா, கடமையா, பொறுப்பா? வள்ளுவர் சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றிங்கிறார். கடமைன்னு சொல்லல, பொறுப்புன்னு சொல்லல, நன்றி என்கிறார். எப்படிப்பா நன்றி ஆகும்? சரி,
மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல். என்ன தலைகீழ வார்த்தையா இருக்குது. நாம பெத்து வளர்த்து ஆளுக்கு எல்லாம் செஞ்சோம், அவன் நமக்கு திருப்பி செய்யறான். அதான் நன்றி தானே அது. ஒரு குழந்தை தாய் தந்தைக்கு செய்வது நன்றி தானே. அப்ப வள்ளுவர் என்ன போட்டிருக்கிறாரு, வார்த்தையை திருப்பி போடுறாரு இங்க. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல். இப்ப ரெண்டும் தலைகீழ இருக்கு. ஏன் வள்ளுவர் போய் சொல்லுவாரா, இல்ல வள்ளுவர் வார்த்தைகள் தெரியாதா? அப்ப இதை சிந்தித்து பார்க்கின்ற போது மிக பெரும் இயற்கை ரகசியம் நமக்கு தெளிவாகும். அதுதான் இது. இன்றைய சம்பளம் என்பது கடந்த 30 நாட்களின் உழைப்புக்கும் சேர்த்துதான். அதுபோல் இன்றைய நிகழ்வு என்பது, இன்றைய நன்மை தீமை என்பது 6 தலைமுறைகளின் அனுபவங்களின் விளைவும் சேர்ந்துதான். அப்ப எப்படி வள்ளுவர் சொல்றாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். இப்போ குழந்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு சாதனை செய்கிறான், பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய செயல். இப்ப அந்த அரங்கத்துல அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போறாங்கல்ல, இவருடைய தாய் தந்தை இவங்க அறிமுகப்படுத்துறாங்கல்ல. இவன் பெற்ற பெருமையிலே தாய் தந்தைக்கும் ஒரு பங்கு இல்லையா? அப்ப இவனால் தான் எனக்கு இந்த பெருமை கிடைத்தது. அப்ப நான் அவனுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா என் பிள்ளைக்கு? அப்போ ஒரு சாதனை என்பது 7 பங்கு வச்சுக்கோங்க, 7 பகுதி. இதுல பெற்று வளர்த்ததுல என்னுடைய பங்கு 1. வளர்ந்து திறமைகளை வளர்த்து கொண்டு சாதித்ததுல அவன் பங்கு 1. மிச்சம் 5 பங்கு இருக்குல்ல, யார் காரணம்? குலத்தின் கண் பாராட்டப்படும். அவங்க கொடுத்த புண்ணியம். எனக்கு முன்பு 5 தலைமுறைகள். இப்படி இது இப்படியாச்சா. இப்ப மகன் தந்தை காற்றும் உதவி என்றார். இதேதான். இப்ப அவனால் எனக்கு கிடைத்த, அவன் எனக்கு உதவி செய்கிறான். 2 குரல் ஒரே கருத்து. ஆனால் உட்கருத்து என்ன என்றால் 7 தலைமுறைகளின் நன்மை தீமைகள். அப்ப எதை நாம் சந்தித்தாலும் 7ல் 1 பங்குக்கே நான் உரிமையுள்ளவன். எதை என் பிள்ளைகள் சாதித்தாலும் 7ல் 1 பங்கு அவர்களுக்கு உரியது. ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் இருக்கின்ற 7ல் 5 பங்கு நம்முடைய முன்னோர்களை சார்ந்தது. அப்போ எதை செய்தாலும் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெரு. எழுபிறப்பும் தீயவை தீண்டா. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பழிச்செயலை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். ஒரு பழிச்செயலை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற பிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சந்ததியில் என்றைக்கும் நாளும் தீபாவளி தான். வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான். இப்படி இயற்கையில் எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு இன்பமேதான். அதில் குறைப்பதற்கு காரணம் யார் என்றால் நம்முடைய ஒழுங்கீனம். சரி, இதை எப்படி இயற்கை நிச்சயிக்கிறது என்றால் காந்த வழி திகழும் அருளாற்றலே. அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு எப்படி நிச்சயிக்கப்படுகிறது? இன்றைக்கு எல்லா மக்களும் 99.9% மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி என்னன்னா, எனக்கு ஏன் இது வந்தது? நன்மைகள் வரும்போது கேள்வி வராது. ஐயோ இறைவா எனக்கு எவ்வளவு வசதி கொடுக்குறியேன்னு யாராவது கேள்விப்பட்டாங்க கேட்கிறாங்களா? கஷ்டம் வரும்போது நான் கேள்வி கேட்கிறோம்.
சுகம் வரும்போது இறைவா நன்றி என்று சொல்வதற்கு கூட நமக்கு மனசு வர்றது இல்லையே, ஞாபகம் வர்றது இல்லையே. இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் துன்பத்தில் இருக்கிறான். கஷ்டம் வரும்போது தானே கோயிலுக்கு ஓடுறோம். அதாவது நான் ஒரு முறை கோவையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் ஒரு 3 நாள். அப்போ ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கீழே கூட்டு வந்தாங்க. அன்றைக்கென்று பார்த்தா முன்னாடி 3 முக்கியமானவர், ஒரு பாதிரியார், ஒரு இஸ்லாமிய தலைவர், அப்புறம் ஒரு சாமியார். ஏன்னா ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு அனுபவம் இருக்கணும், அதுதான் தெளிவாக இருக்கும். இது எப்படி அமைந்தது பாருங்க. ஏதோ காரணம் ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஏதோ காரணம் அங்க 3 பேர் கரெக்டா வந்திருக்காங்க பாருங்க. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அட எங்களுக்கு சிக்கல் உங்ககிட்ட வரும்போது உடனே பகவான்கிட்ட நம்புங்கோ, பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ, பகவானுக்கு அதை பண்ணுங்கோ, இதை பண்ணுங்கோ சொன்னீங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்து நேரா ஆஸ்பத்திரி வந்துட்டீங்களே. ஏன் நீங்க பகவான் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நோய் வந்ததா பிரார்த்தனை செய்யுங்கள், கர்த்தரை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுவார் சொன்னீங்களே, நீங்க வந்துட்டீங்களே. இறைவன் கொடுத்த உடம்பு இதுல வேற யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, நீங்க வந்துட்டீங்களே ஆஸ்பத்திரிக்கு. அப்போ நல்லா இருக்கிற போது அடுத்தவனுக்கு அட்வைஸ் மட்டும் நீங்க கடவுளை நம்ப வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம் எல்லாம் கொடுப்பீங்க. கோயிலுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவீங்க. உங்களுக்கே ஒரு வியாதி வந்துட்டா நேரம் ஆஸ்பத்திரி வந்துடுவீங்க. கேட்டா சமாளிப்பு வேற, இவரும் தெய்வத்தின் அம்சம்தான் டாக்டரும். அது முதல்ல சொல்றதாங்க. இப்பதான் தெரியுதோ டாக்டரோ தெய்வம்ன்றது. அப்போ தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம், இது எப்படி சரியாகும்? எனவே எல்லோருக்கும் இந்த கேள்வி உண்டு, ஏன் அப்படின்ற கேள்வி உண்டு. இதற்கு முதல் விளக்கம் சொன்ன மகான் வள்ளுவ பெருந்தகை. 2050 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு விளக்கம் சொன்ன மகான் வேதாத்ரி மகர்ஷி. வேற யார் இந்த குறிப்பை தொடவே இல்லை. என்ன சொல்றார் வள்ளுவர்? பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். எதை செய்தாலும் பொருள், கருவி, காலம், வினை, இடம், 5 கோட்பாடுகள். இதன் அடிப்படையில் தான் இயற்கை நம்முடைய செயலுக்கு தக்க விளைவை நிச்சயிக்கிறது. 5 டிசைடிங் ஃபேக்டர்ஸ். எண்ணம், சொல், செயல் என்று எதுவாக இருந்தாலும் இந்த 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இயற்கை இதற்கு இன்ன விளைவு இந்த காலத்தில் என்று தீர்ப்பளிக்கிறது. அது நம்முடைய கர்மயத்துல போய் அதோடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு தகுந்தாறு போன்ற இடத்துல செட் ஆயிக்கும். அந்த முதிர்ச்சி டைம் வருகின்ற போது அதற்குரிய சூழ்நிலை அமையும், அதுக்குரிய காரியங்களை செய்வாங்க, அதுக்குரிய சுக துக்கங்கள் வந்து சேரும். எவ்வளவு துல்லியமான கணக்கு பாருங்க. சரி, இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? இந்த 5 கோட்பாடுகளின்படி துன்பம் வராதபடிக்கு யோசிச்சு பார்த்து செயல் செய், எண்ணி துணிக கர்மம். இல்லைன்னா துணிந்த பின் எண்ணோம் என்பது ஒரே தீர்ப்பு தான், இழுக்கு, அது சிறப்பே கிடையாது, அது துன்பத்தை தான் தருன்ட்டார். சரி, துன்பம் வராதபடிக்கு எண்ணி செய்யணும். எப்படி அது நமக்கு செயல்படுதுன்னு கேள்வி கேட்டா இங்க விளக்கம் இல்லை. திருக்குறள்ல 5 கோட்பாடு இருக்கு. ஆனா எப்படி கேள்வி கேட்கின்ற போது அங்க கொஞ்சம் ரகசியார்த்தமா இருக்கு. இப்ப மகர்ஷி அதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்றார். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. அதே 5 கோட்பாடுகள். செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. சீர், தி லா ஆஃப் நேச்சர். 2 எழுத்து தான், சீர். அதுக்கு ஆங்கிலத்துல தி லா ஆஃப் நேச்சர். இன்னொரு சொல் பயன்படுத்தினால் தெய்வ நீதின்னு அர்த்தம். இயற்கை சட்டம் அல்லது தெய்வ நீதி அல்லது செயலுக்கு தக்க விளைவு.
அந்த சீர் விளைவாக எப்படி வருகிறது? காந்த வழி திகழும் அருளாற்றல். காந்தத்தின் வழியாக எது பதிந்து இருப்பாக்கி பாதுகாத்து தக்க காலத்தில் வெளிப்படுத்துகிறது? அருள் ஆற்றலே. அரூபமாக உள்ளே இருக்கின்ற அறிவு, இறைத்துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் உள்ளே அடக்கம் பெற்று அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அறிவு, திகழும் அருளாற்றலை. இதன் விளைவு என்ன? வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம். இந்த இடத்துல இன்ப துன்பத்திற்கு சொன்னா ஓகே, புரியுது. அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் என்று மகர்ஷி 2 குறிப்பிடாருங்க. ஏன்னா மனித வாழ்க்கையின் அனுபவங்கள் என்றால் துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் வாழ்க்கை. இன்ப துன்பம் என்றே மாறி மாறி ஒன்று கொண்டிருந்தால் ஆத்மா எப்படி நிறைவு பெறும்? அப்ப விளைவு என்ன? வள்ளுவர் அருமையா சொல்றார். எங்க சூது அதிகாரத்தில் சொல்றார். அது அப்படியே நான் திருப்பி பயன்படுத்துறோம். சூது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, சூதாட்டம், வெற்றி தோல்வி. இப்ப வென்றவன் இன்னைக்கு இவ்வளவு வசதி வந்துச்சுப்பா, போதும் போலாம் என்று வீட்டுக்கு போறது கிளம்பிடுவான். ஆனா தோற்றவன் அடுத்து யார் வராம பார்ப்பான். உட்காரு. தூங்காம சாப்பிடாம கழிவறைக்கு கூட போகாம உட்கார்ந்து ஓடுவான். ஏன் என்றால் இந்த காட்சி இங்க கொண்டு வர்றார். ஏன் இவன் எந்திரிக்க மாட்டேன்றான் அப்படின்னா, ஒருத்தர் ஐசியூல படுத்திருக்கார். எல்லாம் அங்கங்க டியூப், மூச்சு குழாய், குளுக்கோஸு, இப்படி எங்க அங்கங்க எல்லாம் தொங்குது. இதெல்லாம் கழட்டினோம் வச்சுங்களேன், 5 நிமிஷம் போய் சேர்ந்துருவார். அவரிடத்துல எங்க இவ்வளவு அவசரப்படுறீங்களே, எடுத்த ஒரு 5 நிமிஷம் போயிருவீங்க, எடுத்துருவா, எனக்கு சாக சொல்றீங்களா, எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க டாக்டர். சரி, மனைவி மக்கள் சொந்த பந்தம்லாம் இருக்கு, என்னங்க எடுத்தா போயிடுவாருங்க, ஏன் இதை அவசரப்படுத்திட்டு, எடுத்துருவா, என்ன செலவெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க டாக்டர். சரி, இப்போ டாக்டர் காப்பாத்திட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பண்ண போறாரு? புதுசா ஏதாவது பண்ண போறாரா? இந்த எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு இது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யலப்பா, இப்போ எக்ஸ்டென்ஷன் ஒரு ஏதோ கொஞ்ச நாளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த காரியம் செஞ்சு முடிச்சிருன்னு சொல்லி புதுசா ஏதாவது செய்ய போறாரா? இல்லையே. அப்ப இதே பொழப்பு செய்யறதுக்கு எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேற? போய் சேர வேண்டியது தானே. என்றால் நிறைவு இல்லை, சாவை சந்திப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஏன்? வாழ்ந்ததுல நிறைவு இல்லை. ஏன் நிறைவு இல்லை? இதுவரைக்கும் இன்பம் துன்பம் என்றே வாழ்ந்து விட்டோம். அவ்வப்போது கிடைத்த அமைதிக்கு கூட போர் என்று பெயர் வைத்தோம். ஒரு வேலைமில்ல, போர் அடிக்குது, சோ அமைதிக்கு பெயர் போர். பேரின்பத்தை சந்திக்கவே இல்லை. இந்த பிறவியின் நோக்கமே என்ன? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்ன எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் இறைவா. எப்படி ஆத்மா நிறைய பெறும்? அப்ப மீண்டும் அது வாழவே ஆசைப்படுகிறது. எப்படி பொருள் இழக்க இழக்க ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகிறதோ, அதே போல் துன்பத்தை சந்திக்க சந்திக்க வாழ்க்கையின் மீது பிடிப்பு அதிகமாகும். அப்போ அமைதி மட்டும் பத்தாது, பேரின்பம், வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்க்குவோம். சரி,
இதே மகரிஷி ஏன் இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குற போது வள்ளுவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, தவமும் தவம் உடையார்க்கையாம்ட்டார். தவமும் தவம் உடையார்க்கேயாம். ஏற்கனவே தவம் செஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் தவம் வருன்றார். அப்போ ஏற்கனவே செய்ததுன்னா நேத்துக்கு செய்ததா? நம்முடைய முன்னோர்கள் செய்த தவம். அப்ப யார் தவத்திலே உச்சம் தொட முடியும் என்றால், யாருடைய வம்சாவளியிலே தவம் செய்து அல்லது பக்தியிலே ஆழ்ந்து தோய்ந்த நம்பிக்கை தர்மம் இருந்ததோ அந்த பரம்பரையில் வருகின்ற ஒருவருக்குத்தான் ஞானம் கிட்டுமே அன்றி திடீர்னு பிச்சைக்காரன் கோடீஸ்வரனான மாதிரி எல்லாம் ஆக முடியாது. அதனால் தவமும் தவம் உடையார்க்கேயாம். இந்த 5 வகைகளில் செய்த அனுபவங்கள் எல்லாம் பதிந்து அதுவும் பேரின்பத்திற்கு காரணமாகிறது என்று மிக அற்புதமாக செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றிலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்குவோம். இத புரிஞ்சு வாழ்க்கையில் நடத்தணும். அப்படி நடத்தினால் சந்ததி நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்போ இன்றைக்கு ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு பல பேர் நம்ம கிண்டல் பண்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. நீங்களும் மன்றத்துக்கு போறீங்க, தியானமெல்லாம் பண்றீங்க, உடற்பயிற்சியெல்லாம் பண்றீங்க, ஏன்னா உசு உசுன்னு காலையில காயல்பம் வேற பண்றீங்க, உங்களுக்கு எப்படி வியாதி வந்துச்சு? அவங்களுக்கு ஏதோ சான்ஸ் கிடைச்சது நக்கல் அடிக்கிறதுக்கு. என்ன பதில் சொல்றது? ஆமா ஆமா எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த தலையெழுத்துன்னு இருக்கு பாருங்க, இது 7 ஜென்ம தலை எழுத்து. நான் இப்போ பயிற்சி பண்றதெல்லாம் வெறும் நான் 3 வருஷம் 4 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் தலையெழுத்து 120 வருஷம் கணக்கு 80 வருஷம் பாக்கி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ 140 ஆண்டுகளுடைய விளைவை தொடர்ந்து இயற்கை பயணம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறது. சீர் விளைவாய் காந்த வழியாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இறை வழிபாடு என்று சொன்னாலே இறை வழிபடுதல், இறைவன் எந்த பாதையில் பயணிக்கின்றானோ அதே பாதையில் நம்மை இணைத்துக் கொள்ளுதல். இப்ப இறைவன் எந்த பாதையில போறான்? செயலுக்கு தக்க விளைவு, செயலுக்கு தக்க விளைவு. அப்ப எதை செய்தாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய வகையில் செய்து விட்டால் எப்படி கஷ்டம் வரும்? எப்படி கொடுக்க முடியும் இறைவன்? தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தால் ஆகாது. கமா எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ தெய்வத்தால் ஆகும் என்றால் ஆகாதுன்னா முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சரி, தெய்வத்தால் ஆகும் என்றால் என்ன பண்ணும்? இன்னைக்கு தகுதியற்ற ஒருவனுக்கு மிக உயர்ந்த பதவி, தரமற்ற ஒருவனுக்கு நிறைந்த செல்வம் பாக்குறமே உலகத்துல. எதற்கு டிசர்வ் இட்? தகுதி இருக்கா? எப்படி வந்தது? இதுதான் கணக்கு. அப்போ ஏன் பணத்தை மதிக்க வேண்டும், பதவியை மதிக்கிறோம் என்றால் இது புண்ணியத்தின் பலன். இவன் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லையா, யூஸ்லெஸ் ஃபெலோ. ஆனா அவனிடத்துல புண்ணியம் இருக்கிறது. புண்ணியம் எப்படி வந்தது? தர்மத்தால் வந்தது. அப்ப தர்மத்தின் பலம் அது, புண்ணியத்தின் பயன் அது. மதிக்கத்தான் வேணும். பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அவன் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லப்பா.
ஒரு எதுவும் கிடையாது, தகுதியும் கிடையாது அவனுக்கு. ஆனா பணம் இருக்கே, பணத்துக்கு மதிப்பில்ல. பணம் எப்படி வந்துச்சு? புண்ணியம் செய்ததால் பணம் வந்தது. யாருக்கோ பணத்தால் உதவி செய்தான், பொருளால் உதவி செய்தான், பொருள் இங்கே பொருளாக வந்தது. யாருக்கோ உழைத்து உடலால் நன்மையை செய்தான், இன்னைக்கு தொழில் அதிபரானான். யாருக்கோ அறிவுரை சொல்லி உதவி செய்தான், இன்னைக்கு ஞானி ஆயிட்டான். அப்ப பொருளுக்கு பணக்காரன், உழைப்புக்கு தொழிலதிபர், அறிவுரைக்கு ஞானி. எவ்வளவு துல்லியமான விளைவு பாருங்க. எனவே ஒவ்வொன்றும் இந்த 5 கோட்பாடுகளின்படி 7 தலைமுறைக்கு தொடர்ந்து வருகின்ற ஒரு பயணம். இங்க மட்டும் நின்னுகிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா கிடைக்குமா? பதில் கிடைக்குமா? நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்து நின்னா புரியாது. வாலினுடைய அற்புதமான வரிகள். முதல்ல தெரியாதுங்கிறாரு, 2வது புரியாதுங்கிறாரு. தெரிவது கண்ணுக்கு, புரிவது அறிவுக்கு. அப்போ நேற்றொரு தோற்றம் குரங்காக, இன்றொரு மாற்றம் மனிதனாக, பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. நமக்குள்ள குரங்கு இருக்குன்னு தெரியுமா? ஆனா இவன் பண்ற சேஷ்டையை பார்த்தா குரங்கு சேஷ்டை பண்றான். அப்ப இவனுக்கு எப்படி குரங்கு வந்தது? இவன் மனிதன் அல்லவா? அப்ப இங்கேயே நீ கேள்வி கேட்டா பதில் எப்படி கிடைக்கும்? தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கியது? எங்கே பயணம் தொடங்கியது? தி ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம். அந்த பரிணாமத்தில் குரங்க கடந்துதான் மனுஷன் வந்திருக்கிறான். அப்ப எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப எப்படி இருக்கு? குரங்கே நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா நம்முடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி இருக்க மாட்டாங்களா? இல்லைங்களா? எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க என்னென்ன செய்தார்களோ, அதுக்கு என்னென்ன பலாபலன் உண்டோ அது வந்துகிட்டு தான் இருக்கும். எனவே வினைகளிலிருந்து விலக முடியாது. அப்ப பண்புள்ள சந்ததி யாருக்கு கிடைக்கும்? அதாவது இந்த பட்டிமன்றம், சொற்பொழிவு நடத்துறாங்க பாருங்க. ராமன் தாய் தந்தை தெய்வமாக வணங்கினான். இவங்க கேட்கல, முகத்தை பார்த்து அப்படியே புன்சிரிப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் தெய்வங்களா, அப்பா அம்மா எல்லாம். ராமன் தாய் தந்தை வணங்கினா கோசலையும் ஞானம் பெற்றவள், தசரதனும் 10 தீகுணங்களை வென்றவன். அவளுக்கு பிறந்த குழந்தையோ தெய்வீக குழந்தை. அந்த செட்டப்புக்கு அது பொருத்தம். நீங்க திருவாத்தன் திருவாத்தீங்க, பிறந்த ஒரு திருவாத்தன். அப்படி இங்க நீ அதை எதிர்பார்த்து எப்படி கிடைக்கும்? யாருக்கு பண்புள்ள குழந்தைகள் பிறக்கும்? பண்பு இருந்தா தான் பண்புள்ள குழந்தை பிறக்கும். அப்போ இது சில சமயங்கள்ல என்ன சந்தேகம் வருதுன்னா, அயோக்கியருக்கு நல்லது பிறந்தது, ஒரு நல்ல தம்பதிக்கு மோசமான ஒண்ணு பிறந்துருது. இது என்னங்க இது? நீங்க சொல்ற தத்துவம் எங்க பொருந்தது? அதாவது ஒரு தலைமுறை 2 தலைமுறை மட்டும் வைத்துக் கொண்டு கணக்கு பார்த்தால் இது பிழையாகும். 7 தலைமுறை கணக்கும் இருக்கு. எந்தெந்த தலைமுறையில எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை அனுபவங்கள் பெற்றதோ அதுல எதெல்லாம் எழுச்சி பெற்றிருக்கிறதோ, லேட்டன்ட் பேட்டன்ட் கேரக்டர் 2ஆ பிரிக்கிறாங்க ஜெனடிக் சயின்ஸ்ல. அப்ப எழுச்சி பெற்ற பதிவுகள் எங்கே செயலுக்கு வருகின்றன, அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் அங்கேயே கேரி ஓவர் ஆகி அடுத்த ஜென்மத்துக்கு போயிடுது. அப்ப அயோக்கியனுக்கு நல்லதும் பிறக்கும், நல்லதுக்கு கெட்டதும் பிறக்கும். ஆனா 7 தலைமுறைகள் நல்லது வந்து விட்டால் பிறகு நிச்சயமாக அதுல கெட்டது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதை 7 பிறப்பும் தெய்யவை தேண்டா, அதன் பிறகு 8ஆம் பிறப்பிலிருந்து பிறக்கின்ற அனைத்தும் தெய்வீகமே என்றார் கொல்லு பெருந்தகை. அதுதானே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் காட்டுது, 8வது குழந்தை. அதுதானே மகர்ஷியுடைய அவதாரம் காட்டுது, 8வது குழந்தை. அப்போ ஒரே தாய் தந்தைக்கு 8வது குழந்தை எல்லாம் ஞானியும் கிடையாதுங்க.
அப்படி கிடையாது. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் தாய் தந்தை பிள்ளைகள், தாய் தந்தை பிள்ளைகள் என்று ஒவ்வொரு தலைமுறையிலேயும் பழிச்செயலை நினைப்பதற்கே நாணுகின்ற, வெட்கப்படுகின்ற பிறப்பாக இருந்து விட்டால் 8வது தலைமுறை அவதார புருஷர்களாகத்தான் இருக்கும். தெய்வாம்சமாகத்தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் ஆத்மல களங்கமே இல்லையே. இருப்பதெல்லாம் இயற்கையின் தந்தை இனிமை மட்டுமே. இப்ப என்ன வர முடியும்? அந்த குழந்தையை 7.5 சனி என்ன பண்ண முடியும்? இல்ல ராகு தோஷம் வர முடியுமா? செவ்வாய் தோஷம் வர முடியுமா? ஒரு சனியும் பாதிக்காது. எனவே வாழ்க்கையின் சிக்கல்கள் அனைத்துக்கும் காரணம் யார்? இத தெரியாம, அதாவது ஆலய வழிபாட்டை ஏன் நான் குறை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நோக்கமே இல்லாத ஒரு சடங்குகள். நோக்கமே இல்லை. ஒழுக்கம் இல்லாத பக்தியை ஆண்டவன் ஏற்க மாட்டான். ஒழுக்கம் இல்லாத பக்தியை ஆண்டவன் ஏற்கவே மாட்டான். கை நீட்டுகின்ற எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனா தெய்வத்தின் அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? அதாவது ஒரு சின்ன ஒரு கற்பனை புத்தகத்துல எழுதியிருக்கேன் அந்த குறிப்பு. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். அந்த தெரு முழுக்க கடைகளா இருக்கும். போகும்போது வாங்க வாங்க தேங்காய் பழம் வாங்கிக்கிங்க, பூ வாங்கிக்கிங்க, மாலை வாங்கிக்கிங்க. சரி, பெரிய மாலையா வாங்கிக்கிறோம். எல்லாத்துக்கும் பணம் இல்லாம கோயிலுக்கு போக முடியாது. சரி, செலவு. அப்புறம் செப்பல் இடத்துலயும் டோக்கனு. அப்புறம் உள்ள போன உடனே அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிங்க, தேங்காய் உடைக்கிறதுக்கு காசு சீட்டு வாங்கிக்கிங்க. சரி. அப்புறம் கோயில் ஏதாவது புனரமைப்பு, கும்பாபிஷேகம், அன்னதானம் நடந்ததுன்னா அதுக்கு தனியா நன்கொடை கொடுங்க. சரி, எல்லாம் கொடுத்து கடைசியில் அர்ச்சனைலாம் முடிக்கிறோம். அர்ச்சனை தட்டு கொண்டு வர்றாரு, அதில் தட்சணை வைக்கிறோம். அவர் பிரசாதம் கொடுத்துட்டார். இது எல்லாரும் அனுபவம் தான் இதெல்லாம். இப்ப கேள்வி என்னன்னா, எதுக்கு கோயிலுக்கு போனோம்? இறைவனின் திருவருளை பெறுவதற்காக. சரி, பெற்று விட்டோமா? நம்பிக்கை, பெற்று விட்டோம், நல்லது நடக்கும் நம்பிக்கை. பெற்று விட்டோமா? நல்லது நடக்கும் என்று இருந்தால் தலைமுறை தலைமுறையா நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறோம். அப்போ நல்லதுன்னு வந்திருக்கணும். கஷ்டம் எப்படி வருது? திருவருள் என்னாச்சு? இப்போ திருவருள் என்றால் என்ன? திருவருள் என்றால் என்ன? யார்கிட்ட இருக்கும்? இறைவன்கிட்ட தானே இருக்கும். சரி, இவ்வளவு செலவு பண்ணியாச்சு, இறைவன்கிட்ட பார்க்கிறோம். இறைவன் திருவருள் நிறைய வச்சிருக்கிறான். பக்கத்துல பெரிய பாத்திரத்தில் வச்சிருக்கான். அது பக்கத்துல சின்ன ஒரு போர்டு வச்சிருக்கான், நாட் ஃபார் சேல். இது விற்பனைக்கு அல்ல. ஒரு போர்டு வச்சிருக்கான். இப்ப பக்தன் கேட்கிறான், இறைவன் திருவருள் எனக்கு வேணுமா? என்ன பண்ணினேன்? சாமி, தேங்காய் உடைச்சேன், அர்ச்சனை பண்ணினேன். நீ உடைச்ச தேங்காய் நீ எடுத்துட்டு போற. அர்ச்சனை அது காத்துல போச்சு. அன்னதானம் கொடுத்தேன் சாமி, அது முன்ன மாதிரி யாரோ சாப்பிட்றாங்க. உண்டியில காசு போட்டேன் சாமி, அது கோயில் மெயின்டெனன்ஸ்க்கு. தட்டுல காசு போட்டேன் சாமி, அது குருக்களுடைய குடும்ப செலவுக்கு. எனக்கு நீ திருவள்ளுவர் தவிர்க்கு என்ன செஞ்ச? என்ன செய்யணும்ன்றீங்க? என்னுடைய தெய்வ நீதியின்படி வாழ்பவனுக்கே என்னுடைய திருவருள் கிடைக்கும். தெய்வ நீதியா அப்படின்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பமே தராத எண்ணம், சொல், செயல். இதுதான் தெய்வநீதி. இப்போ அங்க சாமி இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா சொத்து சேர்க்க முடியுமா? ப்ரொமோஷன் வாங்க முடியுமா? என்ன நீங்க உலகம் புரியாம பேசுறீங்க? எனக்கு தெரியாதுப்பா.
எனது திருவருள் வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி. அதெல்லாம் முடியாது சாமி, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. தங்கரம் இழுக்கணுமா, கும்பாபிஷேகம் பண்ணணுமா? ஒன்றை பெற்றுக்கொண்டு ஒன்றை தருவதற்கு நான் வியாபாரி அல்ல மகனே. உன்னிடத்துல ஒன்றை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஈடாக என் திருவருளை அளந்து கொடுப்பதற்கு நான் வியாபாரி அல்ல மகனே. என்றைக்கு நீ ஒழுக்கத்தோடு வாழ்கிறாயோ அன்றைக்கு நான் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி கொடுத்துருவேன் புண்ணியத்தை. நீ வரணும்னு அவசியமே கிடையாது. இது உண்மையா பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த கருத்து உண்மையா பொய்யா? இதை மறந்து செய்கின்ற இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள், இதுல என்ன லாபம்? யாரு கஷ்டம் வரல? குருக்கள் குடும்பத்திலே கஷ்டம் இருக்கு. குருக்களுக்கு பிபி வருது. எப்படி பண்புள்ள பிள்ளைன்னு சொல்றது இவங்களை எல்லாம்? சொல்லுங்க. எனவே பிரசன்ட் இஸ் நாட் ஒன்லி பிரசன்ட், இட் இஸ் ப்ரீசென்ட். ஆங்கிலத்துல நிகழ்காலம் என்று ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பிரசன்ட், PRESENTன்னு பிரிக்கிறோம். இந்த எழுத்துக்களை ரெண்டா பிரிச்சுன்னா ப்ரீசென்ட்னு வரும். PRESENT, PRESENT, ப்ரீசென்ட். இப்ப என்ன அர்த்தம்? சோ நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நிகழ வேண்டிய காலம், ப்ரீசென்ட். எதன் அடிப்படையில்? செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. அங்க நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இங்கே நடக்குது. ஸோ பிரசன்ட் இஸ் ப்ரீசென்ட். சரி, ஏற்கனவே செய்தது இன்றைக்கு வரும் என்றால் இன்றைக்கு செய்வது நாளைக்கு வரும் இல்லையா குழந்தைகளுக்கு? அப்போ எதை நாம் சொத்தாக சேர்த்து வைப்பது? தங்கமா, வைரமா, வீடா, நிலமா, இல்ல துபாய்லயா, லண்டன்லயா? எங்க சேர்த்து வச்சா நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும்? அற்றான் அழி பசி தீர்த்தல் அக்தூரும் பெற்றான் பொருள் வைப்புழி. எந்த சுவிஸ் பேங்க்ல போட்டா ஐடி கார்டு கேட்காம, பாஸ்வேர்டு கேட்காம, உனக்கோ உன்னுடைய சந்ததிகளுக்கோ 7வது சந்ததிக்கு கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட பாஸ்வேர்டு கேட்காத சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் எது என்றால் புண்ணிய கணக்கு. சோ புண்ணியத்தை சேர்த்து வைத்தால் சந்ததிகள் நிச்சயமாக நன்றாகவே இருப்பார்கள். பணத்தை சேர்த்து வைத்தால் இருப்பார்கள், இருக்கவும் மாட்டார்கள். இது வேணா நடக்கும். ஆனா புண்ணியத்தை சேர்த்து விட்டால் ஒரே தீர்ப்பு தான். சுகம் மட்டுமே, வெற்றிகள் மட்டுமே, நன்மைகள் மட்டுமே. அதுதான் படிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறேன். எனவே இதை புரிந்து கொண்டு அறிவு சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, தெய்வ நீதி சார்ந்த வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். அதனாலதான் பிரணவ ரகசியம் தெரியாம ஜீவனிலை படைத்தால் குற்றம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். முருகன் பிரம்மாவை சிறையில் அடைத்தான் அப்படின்ற கருத்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்? பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை. நேற்றுக்கும் கூட ஒரு யூடியூப்ல ஒன்று கேட்டேன். நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர், மதிப்புக்குரியவர், துஷ்யந்த் ஸ்ரீதர்னு பேர். அவர்கிட்ட ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூ, ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் என்னன்னு கேட்கிறார். அது சொல்லக்கூடாது அப்படின்னு அவரு அதுக்கு வேறு வேறு விளக்கங்கள், சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னன்னு சொல்றாரு. பட் ஓம் என்ற பிரணவத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிச்சிட்டார். அது என்ன பிரணவ ரகசியம்? சொல்லாம எப்படி பிரம்மாவுக்கு தெரியும்? பிரம்மன் யாருங்க? அம்மா தான். அங்க பிரம்மா. என்னை படைத்தது எங்க அம்மா. அப்ப அம்மாவுக்கு பிரணவ ரகசியம் தெரிஞ்சாதான் என்ன ஒழுங்கா படைக்க முடியும். பிரம்மாவுக்கு பிரணவம் தெரிஞ்சாதானே உலகத்தை ஒழுங்கா நடத்த முடியும். அப்போ பிரணவத்துக்கு மந்திரம் தெரியக்கூடாதுன்னு சொன்னா எப்படி மனசு ஒழுங்கா இருக்க முடியும்? இல்லையா?
அப்ப என்ன பிரணவ மந்திரம்? பிரணவம், காந்தம் எல்லாமே அதற்குள் பதிந்து பிரதிபலிக்கிறது. அதே காந்த சக்தியை குண்டலினி என்ற கோணத்துல மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு ஏற்றிவிட்டால் இப்போ மனம் கீழிருந்து வேலை செய்யாது, உச்சிலிருந்து வேலை செய்யும். அப்ப என்ன ஆகுது? கீழிருந்து வேலை செஞ்சா 14 into 40, உச்சிக்கு வந்துட்டு 14 into 40 இல்ல, 30 into 8. இப்ப நுண்ணிய அலை, நுண்ணிய அலையில் என்ன வரும்? ஆசைகள் இருக்காது. தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பக்குவத்தில் பாவம் எப்படி வரும்? தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைத்து விட்டால் பாவம் எப்படி வரும்? எங்கே பாவம் வருதுங்க? ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் அங்கதானே பாவம் வரும். அப்ப இதுக்கு என்ன செய்வது என்றால், தெய்வத்தை சரண் அடைவது என்று சொன்னால் தெய்வநீதியை முழுமையாக பின்பற்றுவதுன்னு அர்த்தம். டோட்டல் சரண்டர். நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்பார் இயேசுபிரான். என்னுள் இருக்கும் உன் செயலே, என் செயல் என்பதெல்லாம் என்னுள் இருக்கும் உன் செயலே என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி இறைவனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கின்ற போது இந்த புலன் வழி வாழ்க்கையிலிருந்து விலகணும். சொத்து பத்து கணக்கு, பந்தம் பற்று, பாசம் இருக்கணும். உடல் அளவில் இருக்கணும், மனசளவில் கொஞ்சம் இருக்கலாம், அறிவு நிலையில ஏற்றிடக்கூடாது. அதுக்காகத்தான் வழிபட்டு என்ன சொல்றாங்க? ஆண்களுக்கு மேலாடை கூடாது, திறந்த மார்போடு வந்து இறைவனை தரிசிக்கணும்ன்றாங்க. இது சொன்னது யாரு? கோவில் நிர்வாகமோ பூசாரியோ அல்ல. எல்லா சடங்குகளும் ஞானிகளால் உருவாக்கப்பட்டதுதான். கொஞ்சம் அது தெரிஞ்சு போயிருக்கும், ஆனா பொதுவா எதுக்குமே உட்பொருள் தெரியாது. இதுதான் நடைமுறை. அப்ப ஞானி என்ன சொன்னாரு? நீ சட்டை பனியன்லாம் கழட்ட வேண்டாம்ப்பா, பந்தம் பற்று பாசம் என்ற ஆடைகளை நீக்கிவிட்டு திறந்த மனதோடு வந்து தெய்வத்தை தரிசி. ஏன்னா தெய்வ நீதிக்கு இதுதான் தடை. அதாவது தகுதி இல்லாதவன் கூட இன்னைக்கு நான் மந்திரினா என் பையன் மந்திரி ஆகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா மகாபாரத்துக்கு மூலமாக பரத் என்ற ஒரு சக்கரவர்த்தி ஆண்டுட்டு இருந்தாராம். அவருக்கு 9 ஆண் பிள்ளைகள். அந்த 9ல் ஒன்று கூட உருப்படி இல்லை. இதுதான் கண்ணாசம்ம ஒரு பாட்டில் எழுதினார். ஒரே ஒரு ராணி பெற்றார் 9 பிள்ளை, அந்த 9ல் ஒன்று கூட உருப்படி இல்லைன்னு பண்ணாரு. அது பாரதனுடைய கதை. அது சரி. அவர் என்ன பண்ணியாரு அந்த சக்கரவர்த்தி? இந்த 9 பேர் உருப்படி இல்லப்பா, இவங்க கையில நாட்டை கொடுத்தா மக்கள் என்ன ஆகுறது என்று நாட்டு மக்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவரை அரசாக்கினார். ஒரு அரசுக்கு இலக்கணம் வகுத்தது இந்தியா. எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்போ. எனவே நல்ல பிள்ளைகள் அது இருந்தா தான் இங்க உருப்படி ஆகும். அப்போ வெறும் பற்றை மட்டுமே வைத்துக் கொண்டு செய்தோம்னு சொன்னா அது மற்றவங்களுக்கும் பிரச்சனையாகும், தனக்கும் பிரச்சனையாகும். எனவே பந்தம் பற்று பாசம் இவற்றால் நீக்கிவிட்டு திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசி. அப்பதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிகழும். அதான் ஆன்ம லயம், ஜங்ஷன் பாயிண்ட். இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கின்ற இடம் ஆன்ம லயம், அதான் ஆலயம். எனவே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆனா அதுல என்ன தாத்பரியம் இருக்குன்னு புரிந்து கொள்வது நன்று.
அது புரியாம போற போது வெறும் சடங்குகள் மட்டுமே நிற்கின்றன. எப்படி பழிச்சல் இல்லாம ஒரு மனிதன் வாழ்கிறான் பாருங்களேன். அதாவது இன்றைக்கு தர்மம் என்பதற்கு இலக்கணம் தெரியவில்லை. எது அறம் என்பதற்கு இலக்கணம் தெரியல. அவரவர்கள் ஒரு கோட்பாடை வைத்துக் கொண்டு இதுதான் தர்மம் என்று வாழ்கிறார்கள். அது இந்த உபன்யாசம் பண்றாங்க பாருங்க. இவன் தர்மத்துக்கு 1008 தர்மம் சொல்லுவான். 1008 விளக்கம் பேசுறாங்க. இது தர்மம், அதுல அது தர்மம், இதுல இது தர்மம். ஒரு ஆண்டவனுக்கு எப்படியா எத்தனை தர்மங்கள் இருக்கும்? இருக்கிறது ஒரு சுத்தவெளி, ஒரு இறைநிலை. அதனுடைய பயணம் ஒன் வே டிராபிக், த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். இதுல எத்தனை விதிகள் வர முடியும்? எத்தனை தர்மங்கள் இருக்க முடியும்? இப்படி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பத்தான் மக்கள் உருப்படுவாங்க? இன்னும் தெளிவா பேசுங்க, இல்லை தெளிவா பேச தெரியல போங்க, வாரத்துல போய் ஒதுங்கி. ஏன் மக்களை குழப்பிக்கிட்டு இருப்பானே? இப்படி காலங்காலமாக ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க தெரியாமல் எதையோ பெற்றுட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? ஒரு சமுதாயம் எப்படி நல்லா இருக்கும்? இந்த உலகம் எப்படி நல்லா இருக்கும்? இதன் விளைவுதான் இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் இந்த அளவுக்கு பெறுவதற்கு காரணம். மகர்ஷி உலக அமைதி வரணுன்றாரு. இதே நிலையில் மக்கள் இருந்தால், சமுதாயம் இருந்தால், உலகம் இருந்தால் எப்படி உலக அமைதி வர முடியும்? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்க எப்படி உலக அமைதி வர முடியும்? சாத்தியமே கிடையாது. அப்ப மக்கள் திருந்திய பிறகு உலக அமைதி வருமா? இல்ல உலக அமைதி வந்த பிறகு மக்கள் திருந்துவார்களா? இல்ல எல்லாமே நடக்குமா என்றால் இயற்கை தான் அதுக்கு தீர்வு எடுக்கும். எப்படி தீர்வு எடுக்கும் என்றால், சாமி சொன்னாங்க, அன்னைக்கு இங்கே எழுதல, தனிப்பட்ட முறையில பேசுற போது ஒரு அன்பர்கிட்ட இன்னொரு பேரசிட்ட சாமி சொன்னாங்களாம், உலகம் இதெல்லாம் இப்படி வராது, இருக்கிற ஜனத்தொகையில 40% முடிஞ்சு போன பிறகு உலக அமைதி வரும். அது எப்படி சாமி முடியும்? நோய்கள் வரும், நோய் கிருமிகள் வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி எபோலா வந்த போது, பிறகு கொரோனா வந்த போது அதுவாகத்தான் இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம். ஆனா மனிதனுடைய அறிவு, நம்முடைய விஞ்ஞானிகளுடைய, அரசியல் தலைவருடைய ஒரு முயற்சி, ரெண்டையுமே தப்பிச்சிட்டோம். யுத்தம் அது ஒரு வழிதான். அல்லது நீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஒரு காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இன்னொரு 20-30 வருஷத்துக்குள்ள இது நடந்ததான் சாமி சொன்னாங்களோ, நூற்றாண்டுக்குள் உலக அமைதி வந்து தீரும்னு சொல்லி. அது வரும். இப்படி இருந்தால் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அதுல யாரு இந்த 40ல யார் சிக்குவான், 60ல யாரு தப்பிப்பாங்க அப்படின்னா, பகவத்கீதை என்ன சொல்லுதுங்க? யார் தர்மத்தின்படி வாழ்கிறார்களோ பிரளயங்கள் அவர்களை தீண்டுவதில்லை. பிரளயம் என்றால் நேச்சுரல் கலாமிட்டிஸ், நோய் கிருமிகள், வெள்ளம், பூகம்பம், சுனாமி, எரிமலை, எல்லாமே நேச்சுரல் கலாமிட்டிஸ். பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை. யாரெல்லாம் யோவான் கப்பலில் ஏறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள், பைபிள். மற்றவர்கள் அழிந்து போவார்கள். அப்போ யார் நல்லவராக இருக்கிறார்களோ அவர் மட்டுமே மிச்சமாவாங்க. மற்றவங்க எல்லாம் அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே இயற்கை தெய்வ நீதியை புரிந்து கொண்டுவோம் என்று சொன்னால் எது இருக்கோ அது ஏற்றும். இன்றைக்கும் கிராமப்புறத்துல பாருங்களேன், எதுக்கும் புறப்படுறதோ ஆசைப்படுறதில்லை. நமக்கு பகவான் கொடுத்து இவ்வளவு தாங்க என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிராம மக்களை நாம் பார்க்கிறோம். இந்த நகர்ப்புறத்து மக்களுக்கு தான் இவ்வளவு பேராசை, இவ்வளவு ஐக்கியத்தனம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆசை வந்ததுன்னா தர்மம் தவறி போயிடும்.
தவம் இல்லை என்ற ஆசை நம்மை பற்றி கொள்ளும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஒரே தீர்ப்பு, யார் தவம் செய்யவில்லையோ அவன் பாவம் செய்வான்ப்பா. ஏன்? அவன் ஆசை இருக்கும் கண்டிப்பா, அவன்கிட்ட ஆசை இருந்தா பாவம் செஞ்சிருவான். வல்லூருக்கு மேல யார் தீர்ப்பு எழுத முடியும்? சுப்ரீம் கோர்ட்டா? தி சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட், ஞானியோட ஜட்ஜ்மெண்ட் தான் சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டில் அது காசு கொடுத்தா, பதவி இருந்தா சுப்ரீம் கோர்ட்லையும் ஜட்ஜ்மெண்ட் மாத்திக்கலாம். நீதியை நீட்டினால் நீதி கிடைக்கும். ஆனா இறைவனுடைய கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் மாறுமா? இறைவனின் நீதிமன்றத்தில் யாரு வாதி? மனசாட்சி. பிரதிவாதி மனம். வக்கீலு நோ சான்ஸ். சாட்சிகள் நாட் அலோடு. நீதி சட்ட புத்தகம் ஒரே சரத்து உள்ள சட்ட நூல். செயலுக்கு தக்க விளைவு, செயலில விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. ஒரே ஷரத்து தான், அங்க நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இங்கே தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், யாக பூஜை, அது இது எதுவும் இங்க பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. அவ்வளவுதான். இதுதான் தி சுப்ரீம் கோர்ட், தி டிவைன் கோர்ட். ஸோ இதை புரிந்து கொண்டு இதுக்கு தகுந்தாப்போ வாழ்ந்து விட்டால் சிக்கல் வரலாம். நம்ம என்ன தெய்வீக பிறவிகளா ஒண்ணுமே வராம இருக்கணுன்றதுக்கு? வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கும். மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பது தவம். அப்ப எது கிடைக்கிறதோ அதை செய்கிறோம். ஆனா எதற்காகவும் அதர்மத்தில் போய் ஒன்றை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. தர்மத்தின்படி வருவதிலே கூட நமக்கு மட்டும்தான் உரிமை நினைக்கக்கூடாது. சுயநலம் சார்ந்த பொது நலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு எல்லாம் வாழ்ந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா பரீட்சையில் பதிவுகளை தூய்மை செய்து கொண்டே வர வர ஒரு நாள் பண்புள்ள சந்ததி பிறக்கும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்தது இதுல ஆத்ம தூய்மைக்கான செயல் திட்டம் என்ற தலைப்பை அடுத்த அமர்வுகளை சிந்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையான சிந்தனை வரை ஐயா. அருமையான சிந்தனை வரை, தெளிவான சிந்தனை வரை, நன்கு புரியக்கூடியதாக இருந்தது. மிகச் சிறப்பு ஐயா. இந்த ஆழமான சிந்தனை வரையை தந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இந்த செயல் விளைவு 2 கேள்வி ஐயா. ஒன்று, இயல்பூக்கம் இயற்கை விதியாகி அதுவே செயல் விளைவு தத்துவமாக வெளிப்படுகின்றது. இந்த 3க்குள்ளேயும் அந்த தொடர்ச்சி, அந்த கனெக்ஷனை விளக்க முடியுமா ஐயா? அது ஒரு கேள்வி. அது எவ்வாறு இயல்பூக்கம் இயற்கை விதியாக மாற்றம் பெற்றது, இயற்கை விதி எவ்வாறு செயல்படமாக மாற்றம் பெற்ற அந்த தொடர்ச்சியை விளக்க முடியுமா என்றது ஒரு கேள்வி ஐயா. 2வது கேள்வி கருத்து தான் ஐயா. இப்ப
எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ச்சிக்கான ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஆராய்ச்சி செய்து அதை விளக்க முற்படுகின்றோம். அதில் ஒரு வகை ஆராய்ச்சி எம்பிரிக்கல் எவிடன்ஸ் வச்சு சில கோட்பாடுகளை உறுதிப்படுத்துவது. அப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் அல்லது கர்ம விதி, அது தத்துவமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். முற்காலத்தை விட இப்பொழுது டாக்குமெண்டட் ஹிஸ்டரி நிறைய இருக்கிறது, வர தொடங்கிவிட்டது. எங்களுக்கு இப்போ 7 தலைமுறை, கிட்டத்தட்ட 140 வருடங்கள், எங்களுக்கு 500 600 12 கால ஹிஸ்ட்ரி பதிவு செய்யப்பட்ட ஹிஸ்ட்ரிகளும் உண்டு. ஒரு ஆராய்ச்சி தரப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்புண்டு. தனிப்பட்டவர்களுடைய 7 வருட ஹிஸ்டரியை பார்க்காவிட்டாலும் ஒரு சமூகத்தினுடைய ஒரு அந்த 7 அந்த அந்த டாக்குமெண்டட் ஹிஸ்டரியை வைத்து இந்த கர்ம தத்துவத்துக்கு இல்லை செயல் விளைவு தத்துவத்துக்கு ஆதாரத்தை வெளிப்படுத்துவது சிறந்த ஆராய்ச்சி முயற்சியாக இருக்கலாம் என்று ஒரு கருத்து என்னுடைய ஐயா. உங்கள் கருத்தை கேட்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். இயல்பொக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி, இது மூன்றும் தெய்வ நீதிக்குள் அடங்கும். தெய்வ நீதி என்பது என்ன? எல்லாத்துக்கும் இயக்கத்துக்கும் ஒரு விளைவு அப்படின்றதுதான். இப்போ இயல்பொக்க விதி எங்கே பிறக்கிறது அப்படின்னா, சுத்த வெளியிலிருந்து எழுச்சி பெற்ற முதல் இயக்கம் இறைத்துகள். அந்த இயக்கத்தின் விளைவே காந்தம். அப்ப இயக்கம், இயக்கத்திற்கு விளைவு. சரி, இப்போ இந்த இயக்கமும் இயக்க விளைவாக வருவதற்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பொக்க விதி. எப்படி? இப்போ ஒரு வேகம் புறப்பட்ட நேராத்தான் போகும். ஆனா இந்த இடத்துல ஏன் அது தன்னைத்தான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த சர்க்கஸ்ல இந்த மரண கூண்டுக்குள் மோட்டார் சைக்கிள்னு சொல்லி கடைசியில் ஒரு நிகழ்ச்சி காட்டுறது உண்டு. அது அனௌன்ஸ் பண்ணும்போது வெளியில ஒரு மோட்டார் பைக் ரொம்ப உரிமைகிட்டு இருக்கும். உடனே அது மிக விரைவாக அந்த கூண்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே வெளியில் இருக்கவங்கலாம் உடனே டக்குன்னு அந்த கதவை பூட்டிடுவாங்க. இப்போ அந்த மோட்டார் சைக்கிள் என்ன ஆகுதுன்னு பார்த்தா சுத்துது உள்ள. இப்போ அந்த என்ஜின் அதோடைய வேகம் இதுவரைக்கும் நேரா வந்தது. இப்போ கூண்டுக்குள்ள போன ஏன் சுத்தணும் என்றால் சூழ்ந்த ஒரு காம்பவுண்டு அந்த வண்டியோட வேகத்தினால அது வெளியே வர முடியாதபடி அது அடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூண்டு பொதுவாக 40 அடின்னு சொல்றாங்க டயமீட்டர். வண்டி யூஸ்ல ஒரு 8 அடி வச்சுக்கங்க. இப்போ இந்த 40 அடி விட்டம் இருக்கிறதுனால இந்த 8 அடி விட்டம் உள்ள வண்டி சுத்தி சுத்தி வருது, உள்ளுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கூண்டை சுருக்கினால் என்னாகும்? அந்த சுற்றுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இல்லைங்களா? 40 பேர் 30 வச்சிங்கன்னா அதே ஸ்பீடு சுத்துச்சுன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அதிகமாகும். அப்படியே சுருக்கி 8 அடி வைங்க. வண்டியும் 8 அடி, கூண்டும் 8 அடி. இப்ப என்ன ஆகும்? வண்டி தன்னைத்தானே சுழலும், அதி விரைவாக சுழலும். அதே போல சுத்த வெளியில் புறப்பட்ட ஆற்றல் நேரா தான் போகணும். ஆனா சுத்த வெளியோ எல்லா இடத்தையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. அது ஊடுருவியும் போக முடியல. அப்ப என்னாச்சு? அந்த ஏற்பட்ட வேகம் தன்னைத்தானே சுழல ஆரம்பித்தது. இப்ப விதி எங்கே பிறக்குது? சூழ்ந்தழுத்தம். அதுக்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, சுழல்கிறது. அப்ப இயல்பூக்கம், தி லா ஆஃப் மியூட்டேஷன் என்றால் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னை தக அமைத்துக் கொள்வது. அதான் இயல்பூக்கம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை தக அமைத்துக் கொள்வது. இந்த இயல்பூக்கமே பஞ்சபூதங்கள் வருகின்ற போது இயற்கை சட்டமாகிறது. பஞ்சபூதங்களிலே இங்க இறைத்துகளில் இயல்பூக்கம். பஞ்சபூதங்கள் வருகின்ற போது இயல்பூக்கமே
இயற்கை சட்டமாக மாறுகிறது. அது வேற இது வேற விட்டுட்டு வரல. அதுவே இங்கே டெவலப் ஆகுது, மேன்மை அடைந்து இயற்கை சட்டமாக மாறுகிறது. சரி, ஜீவன் வருது. வந்த உடனே இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு தனித்த செயல் இருக்கு. கோள்கள் எல்லாமே ஒரு மாஸ் டைனமிக் ஆக்ஷன். இந்த பூமிக்குள்ள ஒரு ஜீவன் வருகின்ற போது அந்த ஜீவன் தனக்கென்று ஒரு உணர்வு, அனுபவம், அந்த அனுபவத்தை ஒட்டி ஒரு செயல். அப்ப இந்த செயலுக்கு தக்க விளைவுன்னு வருது. அப்போ இறை அசைந்த போது பிறந்தது இயல்போக்க விதி. பஞ்ச பூதங்கள் தொடர்ந்து வர வர இயல்போக்க விதியே விரிந்து 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 இயற்கை விதியாக மாறுகிறது. இயற்கை விதியே ஜீவன் தோன்றிய போது செயலுக்கு விளைவாக மாறுகிறது. அதுவே தான் நம்ம வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மூன்றுமே அந்த அறிவாகிய தெய்வத்தின் விதியே தான், தெய்வத்தின் நீதியே தான். அப்ப தெய்வ நீதி என்ற ஒற்றை சொல்லுக்குள் இயல்போக்கம், இயற்கை, செயல் விளைவு என்ற 3 விதிகளும் அடங்கும். சரி, இந்த 7 தலைமுறை, அடுத்த கேள்வி. இதை சயின்ஸ் எப்படி ப்ரூவ் பண்றாங்க? அக்ரிகல்ச்சர்ல ஒரு 2 இனத்தை எடுத்து ஒரு பிரீடிங், கிராஸ் பிரீட் பண்ணணும் அப்படின்னா அது 7 தலைமுறை வரைக்கும் இன்ட்ராக்ட் ஆகிட்டே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 1960s எல்லாம் வந்து தரமான காட்டன், பருத்தி கிடையாது. அந்த பருத்தியுடைய அந்த நூல் பார்த்தீங்கன்னா குட்டை குட்டையாக இருக்கும். அந்த ஸ்டாப்பிள்னு சொல்லுவாங்க. அது லாங் ஸ்டாப்பிள் கிடையாது. இப்போ நூல் குட்டியாக இருந்தால் நீங்கள் எப்படி துணி நெய்ய முடியும்? அப்போ இது எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு பார்த்தபோது அப்போதைக்கு எகிப்து காட்டன் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ எகிப்திலிருந்து ஒரு பிளான்ட் வர வச்சு, அது எஜிப்டுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் அது வளருமே தவிர இந்திய கண்டிஷனுக்கு வளருமா? அப்போ என்ன பண்ணுறாங்க, லேபரேட்டரியில் கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் தரமான ஒரு பருத்தி செடி ப்ளஸ் இந்த இம்போர்ட்டட் வெரைட்டி ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வருது. அதில் வந்து இந்திய மண்ணில் வளரத்தக்கதாகவும் கொஞ்சம் அந்த ஸ்டாப்பிள் லென்த் அதிகமாக உள்ளதாகவும் ஒரு 10% அளவுக்கு வச்சுங்களேன் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அதை வச்சு மறுபடியும் அந்த எகிப்து செடியோட செகண்ட் ஜென்ரேஷன் கிராஸ் பண்ணும்போது அந்த 10-20 டெவலப் ஆகுது. உதாரணமாக சொல்கிறேன். இப்படியே டெவலப் பண்ண 7th கிராஸ் வரும்போது மேக்சிமம் வருகிறது. இருந்தாலும் 70-75%. இது இந்திய மண்ணில் வளரத்தக்கதாகவும் கொஞ்சம் லாங் ஸ்டாப்பில் உள்ளதாகவும் இருந்தாலும் எஜிப்ட் காட்டன் ஈக்குவலாக வராது. அதோடைய ஒரு செகண்ட் ஐட்டமாக வச்சுக்கலாம். அப்படி வந்தது MC5 வரலட்சுமி அப்படின்லாம் பேர் வச்சு அந்த காலத்தில் காட்டன் வெரைட்டிஸ் எல்லாம் 1970s இப்படி இருந்தது. இப்போ இந்த 7 தலைமுறைக்கு மேல 100க்கு 100 பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ற போது ஸ்டேபிள் கேரக்டர் இல்லை. இந்த ஜெனரிக் மாடிஃபிகேஷன்றது இப்போ இதில் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதில் ஸ்டேபிள் கேரக்டர் வர்றதில்ல. அதுக்கு என்ன சொல்வது, சந்ததி வித்து இல்லாமல் போயிடும். அப்போ 7 வரைக்கும் தான் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்றத வந்து அக்ரிகல்ச்சரில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதையே வந்து மனிதனுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கிருந்தா நீங்க வந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு லாஜிக்கலாக ஏற்றுக்கலாமே தவிர இதை எம்பரிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற போது இந்த ஜீன் கேரக்டரில் வந்து ஜெனடிக் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போது ஒரு அலைக்கு என்ன வேகம்னு உங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த லேட்டன்ட் பேட்டன்ட்ன்ற வகை பிரிச்சிருக்கிறாங்க. எழுச்சி பெற்றது, அடக்கம் பெற்றது பிரிச்சிருக்கிறாங்க. எழுச்சி பெற்றது இந்த அந்த லைஃப் ஸ்பேனில் வெளிவருதுன்றதையும் பார்த்துருக்காங்க. சப்மிசிவ் வந்து அப்படியே கேரி ஓவர் ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் போகுது. அடுத்த தலைமுறையோ அடுத்த 5வது தலைமுறையில் வெளிப்படலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இண்டிவிஜுவலாக வச்சு பார்க்குறதும் சரி, சோசியலாக ஒரு கம்யூனிட்டி செட்டப்பில் பார்த்தாலும் இது வந்து ப்ரூஃப் பண்ணுறது இன்னும் காலம் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள்?
தேர்ந்தவர்களுடைய கேள்விகளை வரவழைப்பதற்கு நானும் ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பரதர் அவருடைய பசங்க யாருமே உறுப்பு இல்லை அப்படின்ட்டு. பரதர் நம்ம நாட்டினுடைய ஒரு நிமிஷங்கய்யா. அந்த பரதர் அப்படின்ற ஒரு ராஜா, அவருக்கு வந்து அந்த குழந்தைகள் உருப்படல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க தெய்வ இது, அதாவது நல்ல குணமுள்ள ஒரு தாய் தந்தைக்கு அதே மாதிரி தானே வரணும். அப்ப நீங்க அதுக்கு வந்து ஒரு ரீசன் என்னன்னா 7 தலைமுறை சொன்னீங்க. ஆமா. இப்போ நம்மளுடைய காலத்துல நம்ம வந்து புண்ணியம் பண்ணி நம்மளுடைய கர்மிய பதிவுகளை மாற்றினா கூட நம்ம குழந்தைகளுக்கு அது வந்து அந்த முன்னோர்களுடைய தாக்கம் வருமா? வரும் வரும் வரும். அங்க இருக்குமா? நீங்க ஜஸ்ட் அப்படியே பாருங்களேன், தாத்தா பாட்டியோட கேரக்டர் கொஞ்சம் அங்க இருக்கு பாருங்க. ஆமாங்கய்யா, நம்ம கிட்டயும் இருக்கு இல்லையா அந்த தாத்தா பாட்டி கேரக்டர். அப்ப நம்ம வந்து அந்த முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம தூய்மையா வாழும் பொழுது அது தொடராம இருக்கும் இல்லையா? ஆமா, அது தொடராம இருக்காது. இதுக்கு தகுந்த மாதிரி ரிஃபைனேஷன் ஆகும். இப்போ ஏற்கனவே உள்ளது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுமா, ஒரு கோபம் எடுத்துங்களேன், அதிகமாக கோபம் வர்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்படி கொஞ்சமா தான் ரிஃபைனேஷன் ஆகும், உடனே மாறாது. அப்போ தாய் தந்தை நல்லா இருந்தா அவங்களுக்கு குழந்தைகள் வந்து நல்லா பிறக்கிறதுங்கிறதோ அதுல வந்து அப்போ ஒரு மாற்று கருத்தும் இருக்கு இல்லைங்களா? இருக்கு. ஏன்னா அது சில சமயங்கள்ல வரதுதான். ஜென்ரலா பாத்தீங்கன்னா 2 பேர் மோசமாவே இருந்தா கூட குழந்தை நல்லா பிறக்கும். அது என்னன்னா ஆமா ஆமா. ஏன்னா அந்த ஜீன் கேரக்டர்ல எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பதிவு வெளிப்படும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த நல்ல பதிவு வரும்போதும் தொடர்ந்து அதை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு பதிவு சப்போர்ட்டிவ் இருக்கணும். இப்ப நம்ம மன்றம் எடுத்துக்கணுமா, மன்றம் வருவாங்க சில பேர், அப்படி காணாம போயிருவாங்க. சில பேர் 4-5 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க, காணாம போயிருவாங்க. அப்ப என்னன்னா, இது தொடர்ந்து இங்கேயே நிலைத்து அறத்தை சார்ந்தே வாழ்வதற்கு அந்த சப்போர்ட்டிவ் இருந்துட்டே இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு வந்து கருமையத்துல அந்த புண்ணியப்படைய சப்போர்ட் இருந்துட்டே இருந்தா தான் ஒன்று நல்லதுன்றதுல ஸ்திரமா பிடிச்சு நிற்போம். அதுல இல்ல ஒரு கட்டத்துல பிடிக்கிறது மறு கட்டத்தை விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைங்களாம்மா? இதே மாதிரி அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பயனாகுங்கயா, அதாவது நமக்கு தான் பயனாகும் அது. இல்ல அதாவது குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் குழந்தைக்கு பயனாகும். பிரசவத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்த்து பயனாகும். ரெண்டாவது, நம்முடைய அனுபவம் வந்து அந்த குழந்தைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால கொஞ்சம் வந்து ஒரு ரிஃபைனேஷன் இருக்கும், நிச்சயமா இருக்கும். அது அப்படியே அதை பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் டெவலப் ஆச்சு வச்சுங்களேன், அதனுடைய சந்ததி இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் ஆகும். இப்படி ஒரு 7 தலைமுறை வரைக்கும் அந்த ஸ்ட்ரீம் அப்படியே போகணும். இதுல என்னன்னா சமுதாய தாக்கம் இருக்குல்ல, அது தாக்காம பார்த்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியா குழந்தைக்கு இங்கே வர்றாங்கம்மா, இங்க இருந்து வர ஒரு தலைமுறை தான் இங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, இல்லை அங்கேருந்து பெற்ற குழந்தை இங்கே கூட்டிகிட்டு வராங்க வச்சுங்களேன். அந்த குழந்தை ஒரு ஜென்ரேஷன் எப்படி மாறுது பாருங்க. நம்ம 7 தலைமுறை பேசுகிறோம், ஒரே ஜெனரேஷன் இங்க எப்படி மாறுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படி மாறுறாங்க. அப்ப எப்படி இது வந்து சேஞ்ச் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் எஃபெக்ட், சமூக சூழ்நிலை பொறுத்து மாறிடுறாங்க. அப்ப இங்க வந்தாலும் அந்த குழந்தையுடைய தாக்கம் மாறாம இருக்கணும்னு சொன்னா நம்முடைய கைடன்ஸ் அதுக்கு அவசியம் இல்லைங்களா? மகரிஷி சொன்ன 16 காரணங்கள கருவமைப்பு ஒரு காரணம் தான். ஒரு காரணம் தான், 15 காரணங்கள் ஆமா, அது முக்கியமான காரணம் கருவமைப்பு. அதே போல அதை மாற்றக்கூடியது முக்கியமான காரணம் கடைசியில் இருக்கக்கூடிய ஒழுக்கம். அந்த வட்டம் போட்டீங்கன்னா கருவமைப்பு பக்கத்தில் ஒழுக்கம் வந்துடும். அப்போ ஒழுக்கத்துல இருந்தா கருவமைப்பு சுத்தமாகும். அந்த வார்த்தை செட்டப்ல பாத்தீங்கன்னா ஞானிகளுடைய அந்த குவாலிட்டி அதில் தான் தெரியும். கருவமைப்புன்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே ஜீன் தான். அப்புறம் 16 காரணங்களை வச்சு கடைசியில முடிக்கிறப்ப ஒழுக்கத்தில் முடிப்பார். ஒழுக்கத்து பக்கத்துல என்ன இருக்கு? கருவமைப்பு.
அப்போ ஒழுக்கம் ஓகே. சார்ந்த வாழ்க்கையில கர்மமே சுத்தமாகுது. ஓகேங்க. நன்றிங்க. நல்ல விளக்கம். என்னன்னா நம்ம லைஃப் எப்படி போகணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கடமை இருக்கு, இதை நம்முடைய அறிவு, திறமை இதெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடியும், ஓகே ரைட் செஞ்சிடறோம். கஷ்டம் வருதா, அது எப்படி தீர்த்துக்க முடியும், மெடிசன் இருக்கா, ஏதாவது இது இருக்கா, ஓகே ரைட், இல்லையா அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் நம் மன கஷ்டமோ இல்லை பொருளோ வேற ஏதோ வகையில் துன்பப்படுத்த மாட்டேன். இது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை, வேற ஒன்றும் நம்ம பண்ண முடியாது இதுக்கு மேல. உண்மையா? அதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. வேறு அன்பர்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாங்கள் இந்த கேள்வி பகுதியை தொடர்ந்து நிறைவு செய்யலாம். ஓகே ஐயா, வேறு கேள்விகள் இல்லை, நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுலங்கய்யா, வாழ்கமுடன், எல்லோருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் இந்த ஆன்மா என்ற துறைச்சிந்தனையின் 18வது பாகத்தை மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து எமது கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம் எல்லோரும் சேர்ந்து. பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர் தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,